இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயது உட்பட்டவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். உதவி பொறியாளர் சிவிலுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 36,700லேருந்து 1,10,200 வரைக்கும் இருக்குது. இதுக்கான கல்வித் தொகுதி கட்டட பொறியியல் இளநிலை பட்டம் படிச்சிருக்கணும் அல்லது பொறியாளர்களுக்கான கல்வி நிறுவனத்தில் இந்திய நிறுவனம் பிரிவு ஏ மற்றும் பியில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் கட்டட பொறியியலை ஒரு பாடமாக பயின்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இளநிலை உதவியாளருக்கு 2 காலி பணியிடம். இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும். இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தொகுதி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீட்டு விற்பனையாளருக்கு 3 காலி பணியிடம். இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி. அது மட்டும் இல்லாமல் அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தட்டெழுத்து தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது ஆங்கிலத்தில் இளநிலை பட்டம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் புலவருக்கு ஒரு காலி பணியிடம். இதுக்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா 18,500லேருந்து 58,600 வரைக்கும். எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலேயாவது பி லிட்ரேச்சர் அல்லது பிஏ, எம்ஏ அல்லது எம் லிட்ரேச்சர் பட்டம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் ஒப்புவித்தில் திறன் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உதவி மின் பணியாளருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான சம்பள விகிதம் 16,600லேருந்து 52,400 வரைக்கும். அரசால் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மின் மற்றும் மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் சான்றிதழ் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மின் உரிமம் வழங்கல் வரையத்திலிருந்து எச் சான்றிதழ் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாராக்கு 6 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கான சம்பள விகிதம் 19,900லேருந்து 50,400 வரைக்கும். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. குருக்கள் அர்ச்சகர் நிலை 2 உபகோயில். இதுக்கான காலி பணியிடம் 1. சம்பள விகிதம் 11,600லேருந்து 36,800 வரைக்கும். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏனைய நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதுக்கான சான்றிதழ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காவலருக்கு ஒரு காலி பணியிடம். சம்பள விகிதம் 11,600லேருந்து 36,800 வரைக்கும். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்து உதவி பரிச்சாரகருக்கு 2 காலி பணியிடம். சம்பள விகிதம் 10,000லேருந்து 31,500 வரைக்கும். தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்க போகணும். அதே மாதிரி கோயில்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 9 கேட்டகரியில் 19 வேகன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிகளுக்கு தகுதியும் விருப்பமும் இருக்கவங்க இந்து சமய அறநிலையத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்துலேயும் கபாலீஸ்வரர் கோவிலோட இணையதள பக்கத்துலேயும் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய தகுதி சான்றுகளை நேரடியாகவோ அல்லது தபால் மூலயமாகவோ விண்ணப்பித்து அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 28ஆம் தேதி மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னை 6,04,000 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதோட 23 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. தகுதியும் விருப்பமும் இல்லை விண்ணப்பதாரர்கள் நிபந்தனைகளை முழுமையாக படிச்சுட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள்.